பி என்ற எண்களின் மீப்போமா எல்சிஎம் சி எனில் ஏ மற்றும் பி இன் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, இது பாருங்க. இப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இந்த இடத்துல எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு எண் இந்த பக்கம் பெருகணும். அந்த ரெண்டு எண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், அது ஈக்குவல் டு கனடா பெருகணும். அவ்வளோதான், இதான் தேரி. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஏ மற்றும் பியோட எல்சிஎம் வந்து சின்ட்டான். அப்போ ஏ இன்ட்டு பி அப்படியே இறைக்கிறேன், இது சின்னு சொல்லிட்டான். ஹெச்சிஎஃப் என்னன்னு கேள்வி கேட்குறான். கரெக்டா? சூப்பரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஹெச்சிஎஃப் வேணும். பெருக்கல் இருக்கிற சி ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கணும்னா வகுத்தலாம் மாறிடும். சுருக்க முடியுமான்னு கேட்டால் சுருக்க முடியாது. அப்போ ஏபி டிவைட் பை சி தான் ஆன்சர். அவ்வளோதான். இது ஒரு கேள்வி. இதை வேற 2017 குரூப்ல கேட்டான், இங்கேயும் கேட்டிருக்கான். ஏ இன்ட்டு இது பாருங்க, ஏ பி டிவைட் பை சி, ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி. அவ்வளோதான். புரியுதுங்களா?